மே 3 வீரா சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கல்யாண மேடையில் ராகவா வந்து உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மணப்பொண்ணை காணோம் அப்படின்னு வீரா குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப பதட்டமாக இருக்கிறாங்க. நல்ல நேரம் வரப்போகுது, இந்த நேரத்துலயா இந்த கண்மணி வெளியே போகணும், ஃபோன் வேற எடுக்க மாட்டேங்கிறா அப்படின்னு வீரா பயங்கர டென்ஷன் ஆயிட்டு இருக்கிறாங்க. கண்மணி ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ராஜேஷுடைய அம்மா கிட்ட, அத்தை தயவு செஞ்சு என்னைய போக விடுங்க, நல்ல நேரம் முடிய போகுது, நான் மண்டபத்துக்கு போகலன்னா எங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாரையுமே அவங்க அசிங்கப்படுத்திடுவாங்க, நான் இந்த கல்யாணம் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம், பின்னாடியும் உனக்கு நான் எதுக்காக இந்த முடிவை எடுத்தேன்னு புரிஞ்சுக்குவ, தயவு செஞ்சு என்னைய விடு அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்கிறாங்க. நீ இந்த இடத்த விட்டு போனேன்னா கண்டிப்பா நான் கழுத்தை அறுத்துட்டு செத்துக்குருவான் அப்படின்னு கழுத்துல கத்திய வச்சுக்கிட்டு கண்மணியை மிரட்டிட்டு இருக்கிறாங்க. மண்டபத்துல எல்லாருமே ரொம்ப பதட்டமா இருக்கிறாங்க. டைம் ஆயிடுச்சு, மணப்பெண்ணை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு ஐயர் சொன்ன உடனே வீரா அப்பதான் வந்துட்டு எங்க அக்காவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த டயத்துல வள்ளி வந்து பயங்கர பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவ கல்யாணம் ஆரம்பிச்சதுல இருந்தே அவ பல குழப்பத்துல தான் இருக்கிறா. அவளுக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல போல, அதனாலதான் மண்டபத்துல இருந்து ஓடி போயிட்டா. கல்யாணம் பிடிக்கலன்னா முன்னாடியே சொல்ல வேண்டியதானே. இப்ப எங்க வீட்டு பையனை மணமேடை வரைக்கும் கொண்டுட்டு வந்து அவனை ஏமாத்தி இந்த நிலைமைக்கு ஆளாயிருக்கிறீங்களா அப்படின்னு பயங்கரமா திட்டிட்டு இருக்கிறாங்க. அப்போ ராமச்சந்திரன் சொல்கிறாங்க, ஏன் வள்ளி இப்படி பிரச்சனையை பெருசாக்கிட்டு இருக்கிற, மரியாதையாக சொல்லு, கண்மணியை நீ எங்கே கடத்தி வச்சிருக்கிற அப்படின்னு. அண்ணே உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா, அந்த குடும்பத்துக்காக நீ என்னையவே இப்படியெல்லாம் பேசுவியா, நான் எதுக்காக ஓ மருமகளை கடத்தி வைக்கணும், அதில் எனக்கு என்ன லாபம் இருக்குது, அவளை கடத்தி வைக்கிறதுனால ராகவாவுடைய வாழ்க்கை தானே கெட்டு போகும், இப்படி ஒரு முடிவை நான் எடுப்பேன்னு நீ எப்படி நம்புற அப்படின்னு எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. கல்யாணத்துக்கு வந்திருக்கிற எல்லாருமே ஆளுக்கு ஒரு ஒரு பேச்சை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பொண்ணு ஏற்கனவே ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருந்துச்சு, இந்த பொண்ணு தப்பான பொண்ணுன்னு எல்லாரும் பேசிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா வீர பயங்கர டென்ஷன் ஆகி வெளியே வந்துடுறாங்க. நல்ல நேரம் முடிகிறதுக்குள்ள கண்டிப்பா எங்க அக்காவை கண்டுபிடிச்சு நான் கூட்டிட்டு வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. அப்போ மாறன் வர்றாங்க. மரியாதையா சொல்லு, உங்க அக்காவுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்குதா இல்லையா அப்படின்னு. அப்பதான் வீரா வந்து சொல்றாங்க, எங்க அக்காவுக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லாமையா இவ்வளோ ஆடம்பரமா செலவு பண்ணி நாங்க இந்த கல்யாணத்தை பண்ணிட்டு இருக்கிறோம், நீனும் உங்க அத்தை மாதிரியே புரியாதனமா பேசிட்டு இருக்காத என்கிட்ட வந்து. நானே எங்க அக்கா எங்க போனாங்கன்னு தெரியாம நாங்க ரொம்ப தவிச்சு போய் இருக்கிறோம், எங்க அம்மாவையும் என் தங்கச்சியையும் பாரு எப்படி அழுதுகிட்டு இருக்கிறாங்கன்னு. அவ வேற யாரையாவது கூட்டிட்டு ஓடணும்னா எங்களுக்கு ஏன் இவ்வளவு செலவு வச்சுட்டு கூட்டிட்டு போகணும், கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே கூட்டிட்டு ஓடி இருக்கலாம்ல, தேவை இல்லாம எங்க அக்காவை யாரும் தப்பா பேசாதீங்க அப்படின்னு வீரா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா மாறன், நீ வந்து கவலைப்படாத, உங்க அக்காவை கண்டுபிடிச்சு நான் கூட்டிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியுடைய ரூமுக்கு போய் பார்க்குறாங்க. அவங்களுடைய ஃபோனில் நிறைய மிஸ்டேக்கள் வந்திருக்குது. இந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ ஹாஸ்பிட்டலில் இருந்து கால் பண்ணி பேசுகிறாங்க. ஒரு பொண்ணு அங்கே வந்தாங்களா அப்படின்னு எல்லா விவரத்தையுமே வந்து மாறன் கேட்குறாங்க. ஆமாம் சார் வந்திருக்கிறாங்க, அவங்க இன்னும் வீட்டுக்கு வரலை அப்படின்னு கேட்கும்போது தான், சரிங்க சார் நாங்கள் என்னென்னு போய் பார்க்குறோம் அப்படின்னு ராஜேஷுடைய அம்மாவை அட்மிட் பண்ணியிருக்கிற அந்த ரூமுக்கு வந்து பார்க்குறாங்க. அப்போ ரூம் கதவை சாத்தி வச்சுட்டு ராஜேஷுடைய அம்மா அவங்க கழுத்தில் கத்திய வச்சுட்டு, கண்மணி நீ இந்த கல்யாணத்தை பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே வந்து அந்த கதை வந்து தட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அவங்க திறக்கவே இல்லை. மாறனும் வந்தாடுறாங்க. அண்ணி அண்ணி அப்படின்னு சவுண்டு கொடுத்துட்டு கொஞ்சம் நவுந்துக்குங்க அப்படின்னு ஹாஸ்பிட்டலில் இருக்கிற கதவை வந்து உடச்சிட்டு உள்ளே வர்றாங்க. திடீர்னு ராஜேஷுடைய அம்மா அவங்க கழுத்தில் இருந்த கத்தியை எடுத்து கண்மணியுடைய கழுத்தில் வச்சிடுறாங்க.